அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெனஸ்டேயோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் எனக்கும் என் பையனுக்கும் அப்படின்றனால குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். 100 உலக்கில் அரை உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது அரை உலக்கு, இது அரை உலக்குன்னு சேர்த்து மொத்தம் 1 உலக்கு அப்படின்றனால 1க்கு 3 அப்படின்ற ரேஷியோவில் தான் தண்ணி வைக்கணும். 1க்கு 3 அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு விசில் போட்டு நான் அதை வேக வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5-6 விசில் வரணும். அப்போ தான் நல்லா குலைவாக வரும். பச்சரிசிக்கு எப்பயுமே பாசிப்பருப்பு நம்ம 1 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 3/4 உலக்கு, அட்லீஸ்ட் அரை உலக்காவது பாசிப்பருப்பு போட்டால் தான் நல்லா இன்னும் பொங்கல் நல்லா குலைவாக வரும். அதுக்கு சைடிஷாக யூஷுவல் தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி குக்கரில் வச்சதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கர் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குலைவாக வந்துச்சு. இதுக்கு தாளிப்பு அதுக்கும் தாளிப்பு போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டாச்சு.